சென்னையில இருந்து ஒரு குரல் எனக்கு கொஞ்சம் இனிமையாக கேட்டது. ஐயையோ, வருத்தப்படாதீர்கள், அந்த வேலையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று விஜயும் தமிழக வெற்றி கழகமும் சொல்லியிருக்கிறது. எனவே அந்த சீமானை பற்றிய கவலையை நாம் விட்டுவிட்டு நம்முடைய வேலையை செய்யலாம் என்று நம்முடைய தோழர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே ஒரே நேரத்தில் கருவாட்டு சாம்பார் என்றெல்லாம் பேசினார் குடந்தை அரசன். உண்மையிலே பார்ப்பவர்களுக்கு அப்படித்தான் தெரியும். வன்முறையே போதிக்காத, நன்முறையை மட்டுமே போதித்த பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களையும், தமிழ் தேசியத்தினுடைய தந்தை பெரியார் அவர்களையும், சீமான் தமிழ் தேசிய தந்தை இல்லை, மணியரசன் தமிழ் தேசிய தந்தை இல்லை, பெரியார் தான் தமிழ் தேசிய தந்தை. அவர்தான் சீமானுக்கும் மணியரசனுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், ஆண்மையோடு தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னவர். இங்கே தைரியம் தான் சொல்லு. நான் மணியரசனையும் சீமானையும் பார்த்து கேட்கிறேன், உனக்கு தைரியம் இருந்தால் என்ன, நீ மேடையில் நாளைக்கு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்ல உன்னால முடியாது. அதை 50 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லிவிட்டு போன மகத்தான தலைவர் பெரியார் அவர்கள். அவர்தான் தமிழ் தேசியத்தின் தந்தையாக இருக்க முடியும். ஒரு புறத்திலே அரசியல் சட்டத்தை உருவாக்கிய பாபா சாஹிப் அம்பேத்கர், இன்னொரு புறத்திலே அதே அரசியல் சட்டத்தை கொளுத்திய மகத்தான தலைவர் பெரியார் அவர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீ யார் என்று கேட்டால் என்னுடைய பதில் இதுதான். நான் திராவிட மரபு வெளிவந்த தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற ஒரு இஸ்லாமியன். அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க வேண்டாம். நான் இஸ்லாமியன் தான், வேறு யாராலும் இதை செய்ய முடியாது. ஏனென்றால் தேர்தல் என்கிற பயம், வாக்கு என்கிற பயம் திமுக, அதிமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் எங்களுக்கு அந்த பயம் இல்லை. நாங்கள் உண்மையான திராவிட சமூகத்தை சேர்ந்தவர்கள், தேர்தலை பற்றி கவலைப்படாதவன். ஏதோ தேர்தலை பற்றி கவலைப்படாதவன் என்பதாலே தேர்தலில் நீங்கள் போட்டியிட மாட்டீர்களா என்று கேட்கலாம். திருமுருகன் காந்தி போட்டியிட மாட்டார். ஆனால் குடந்தை அரசனும் நாங்களும் நிச்சயமாக போட்டியிடுவோம். நிச்சயமாக ஒரு நாள் சட்டமன்றத்திற்கு நாங்கள் போவோம். ஏதோ சட்டமன்றம் உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, சட்டமன்றம் எங்களுக்கும் சொந்தம். இதே தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு ஒரு நாள் இந்த சட்டமன்றத்தை நோக்கி பயணிப்போம். கோடம்பாக்கம் மட்டும் அதுக்கு வழி இல்லை, தமிழ் தேசியமும் அதுக்கு வழிதான். நீங்க ரொம்ப பேரு கோடம்பாக்கம் மட்டும்தான் வழி இல்லை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம் பேசுகிற எங்களாலும் சட்டமன்றத்திற்கு போக முடியும். ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அந்த கோடம்பாக்கம் பேருந்திலே ஏறினால்தான் சட்டமன்றத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்றல்ல, இந்த தமிழ் தேசிய பேருந்திலே ஏறினாலும் சட்டமன்றத்துக்கு போய் சேர்ப்பார்கள். என்ன, அது வேகமா போய் கவுளும், நாங்கள் மெதுவா போய் சேருவோம், அவ்வளவுதான். எனவே எங்களுக்கும் சட்டமன்ற ஆசை உண்டு, எஸ்ஆர் பாண்டியனுக்கும் உண்டுன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? என்ன, அதனால நாங்கள் எல்லாம் சட்டமன்றத்தை நோக்கி பயணிப்பவர்கள். எங்களை நிச்சயமாக வழி அனுப்புகிற வேலையை திருமுருகன் காந்தி செய்வார். அவர் ஒன்றும் நாங்கள் சட்டமன்றம் போவதற்கு எதிரானவர் அல்ல. தந்தை பெரியாரை, பாபா சாஹிப் அம்பேத்கரை தூக்கி நிறுத்த வேண்டிய வரலாற்று கடமை எங்களுக்கு இருக்கிறது. தமிழ் தேசிய தலைவர் இல்லை என்று தமிழ்நாட்டிலே முதலிலே ஒருவருக்கு தான் தெரியும். எங்களுக்கெல்லாம் பின்னால தான் தெரியும். சீமான் ஒருத்தருக்கு தான் தெரியும். அவர் வருவார் என்று தெரிந்தால் இவ்வளவு வாய் செவடால்களை அவர் அடிக்க மாட்டார். எனவே அன்பு தோழர்களே, இன்றைக்கு நவம்பர் 26, 2 நாளைக்கு முன்னாடியே நவம்பர் 26 நடத்துவோம் என்று நான் சொன்னேன். இல்லை, நம்முடைய தோழர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வசதியாக இருக்கும், முன்னாலே நடத்தி விடுவோம். நாமெல்லாம்
பெரியார் கட்சிக்காரர்கள் நமக்கு 26ஆம் தேதி தான் நடத்தணும்லாம் ஒண்ணு இல்லை, எப்ப வேணாலும் நடத்தலாம் அப்படின்னு திருமுருகன் காந்தி சொன்னாரு. என்ன இடையில நீ தமிழக மக்கள் ஜனநாயக கட்சின்னு வச்சிருக்கிய, பெரியார் கட்சிக்காரன்னு சொல்றீங்கன்னா நாங்க தான் ஒரிஜினல் பெரியார் கட்சி. திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா மாதிரி நாங்க தான் ஒரிஜினல் பெரியாருடைய வாரிசு. எங்களுக்கு பின்னாலேயும் வாரிசுகள் வருவார்கள். அவர்கள் இந்த இயக்கங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வார்கள். நிறைவாக திருமுருகன் காந்திக்கு வழிவிட்டு ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இந்த அரசியல் சட்டம் நவம்பர் 26 எரிக்கப்பட்டது. அந்த செய்தி வந்தியத்தேவன் எனக்கு முன்னாலே பேசிவிட்டு போனார். லால்குடியை பற்றி அதில் ஏராளமான பேர் அரசியல் சட்டத்தை, சாதியை பாதுகாக்கிற அரசியல் சட்டத்தை, மதத்தை பாதுகாக்கிற அரசியல் சட்டத்தை, வர்ணாசிரம தர்மத்தை பாதுகாக்கிற அரசியல் சட்டத்தை கொடுக்கிறார்கள் என்கிற செய்தியை சொன்னார். ஒரே ஒரு செய்தியை விட்டுவிட்டார். அந்த லால்குடியில இருந்து 13 வயது சிறுவன், அந்த சிறுவனும் அரசியல் சட்டத்தை கொடுத்தினார். அப்பொழுது திருச்சியில சிறுவர் சீர்திருத்த பள்ளி கிடையாது. திருச்சி தான் லால்குடிக்கு சிறை. சிறுவர் சீர்திருத்த பள்ளி இதோ எஸ்ஆர் பாண்டியன் இருக்கிறாரே தூத்துக்குடி, அந்த தூத்துக்குடியில இருந்தது. இந்த சிறுவனை 13 வயது சிறுவனை, அரசியல் சட்டத்தை தீ வைத்து கொளுத்திய சிறுவனை நீதிபதி திருச்சி சிறையிலே வைக்காமல் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தார் தூத்துக்குடிக்கு. 13 வயது சிறுவன், ஒரே ஒரு சிறுவன் தூத்துக்குடியிலே சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலே இருக்கிறார். அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தமிழ்நாட்டுடைய கவர்னர், அன்றைக்கு கவர்னராக இருந்தவர் 56 மேடி என்பவர், இந்த மோடி இல்லை, அப்ப மேடின்னு ஒருத்தர் இருக்கார், மேதி. அவர் அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகிறார். வரிசையாக கைதிகளை பார்க்கிறார். ஒரே ஒரு சிறுவன், பல திருட்டு குற்றங்களிலே ஈடுபட்ட சிறுவர்களோடு அந்த சின்னஞ்சிறுவனும் இருக்கிறான். இவன் என்ன குற்றம் செய்தான் என்று கவர்னர் கேட்கிறார், தமிழ்நாட்டுடைய கவர்னர். அவர்கள் சொல்கிறார்கள், இவன் அரசியல் சட்டத்தை கொளுத்தி விட்டு சிறைச்சாலைக்கு வந்தவன் என்று சொல்லுகிறார்கள். கவர்னர் கேட்கிறார். அவர் ஆங்கிலத்தில் பேசுவதை ஒருவர் வைத்து மொழிபெயர்த்து அந்த சிறுவனிடத்தில் கேட்க சொல்லுகிறார்கள். நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு, உன்னை விடுதலை செய்கிறோம் என்று கவர்னர் சொல்லுகிறார். பெரியசாமி என்கிற அந்த சிறுவன், அந்த 13 வயது சிறுவன் சொல்லுகிறான், நான் விருப்பப்பட்ட இந்த அரசியல் சட்ட பிரிவை கொளுத்தினேன், ஒருபோதும் நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான். பின்னாட்களிலே வெளியே வந்தவுடன் அந்த சிறுவன் செத்து போனான். அந்த சிறுவனுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் மறிக்கவில்லை. இதோ நாங்கள் உங்கள் முன்னாலே இருக்கிற விடைபெறுகிறேன்.